டாக்டர் சுரேஷ் பேசுறேன். இப்போ நம்ம பார்க்க போறப்போ ராஜஸ்தான் இருக்கிற வெட்டினரியோட காலேஜோட கவுன்சிலிங் டீடைல்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ ராஜஸ்தான்ல பார்க்குறப்போ லாஸ்ட் மந்த் வந்து பார்க்குறப்போ செப்டம்பர்ல வந்து கவுன்சிலிங் ஓப்பன் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செப்டம்பர் 13, 20, 27 3 ரவுண்டு வந்து கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ எல்லாமே மேனேஜ்மெண்ட் கூட எல்லாமே வந்து பார்க்குறப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தது பார்க்குறப்போ வந்து இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் இருக்கு. ஓகேங்களா? மாப் அப் ரவுண்ட் சொல்லுவாங்க. இந்த 4th ரவுண்ட் இருக்கு. இது எப்போ நம்ம கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டியில மேபி உங்களுக்கு வந்து பார்க்குறப்போ வந்து இந்த மந்த் ஒரு 15க்கு அப்புறம் வந்து கால்குலேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? 15 இல்ல வந்து அதுக்கப்புறமா கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுல பாக்குறப்போ வந்து நமக்கு ராஜஸ்தான் நகர் காலேஜில் பாக்குறப்போ வந்து மேக்ஸிமம் பாக்குறப்ப வந்து தமிழ் ஸ்டூடெண்ட் தான் அதிகமா இருக்காங்க. யாரு நம்ம சர்வீஸ் மூலியமா பாக்குறப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட காலேஜஸ் பாக்குறப்போ வந்து நம்மளோட தமிழ் ஸ்டூடெண்ட் வந்து அதிகமா இருக்காங்க. ஓகேங்களா? அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ ஒரு மினிமம் ஒரு சீட்ஸ் வந்து லேப் சீட் வந்து வாய்ப்பு லேப்ஸ் அவைலபிளா இருக்குது. அதை எடுத்துக்கங்க. இன்னும் வெயிட் பண்ணாதீங்க. கண்டிப்பா நீங்க வந்து பாக்குறப்போ வந்து மாப்பப் ரவுண்ட் வந்து எடுத்துட்டீங்கன்னா இப்பயே அட்மிஷன் போட்டீங்கன்னா அமௌண்ட் கட்டிட்டீங்கன்னா கண்டிப்பா மாப்பப் ரவுண்ட்ல அதே சேம் காலேஜ் வந்து அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க வெட்டினரி டாக்டர் ஆகலாம். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இப்போ நீட்டுக்கெல்லாம் நீங்க பாக்குறப்போ வந்து நீட்டுக்கு போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்க வெட்டினரி தான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க நீட் ரிப்பீட்ல விட்டுருங்க. ஓகேங்களா? அட்மிஷன் எடுத்துக்கங்க. வெட்டினரி டாக்டர் ஆங்க. 1 இயர் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ.